ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸில் பாஸ்ட் டென்ஸில் ஹவு டு சேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அங்கே என்ன இருக்கணும்னா சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அந்த சென்டென்ஸை நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்ற முடியும். ஓகே, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க, அது நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்தது அது என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். என்ன டென்ஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஐவி யூ தே ஹிஷி இட் நேம், அதுக்கு வெர்போட பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கும். இப்போ பாசிவ் வாய்ஸில் இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்னால் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இருக்கும். பாசிவ் வாய்ஸ்லனா ஆப்ஜெக்ட் வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் V3 வேர்ப் ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் ஐ ரோட் ஏ லெட்டர்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஐங்கிறது சப்ஜெக்ட், ரோட்டுங்கிறது வெர்போட பாஸ்ட் டென்ஸு, ஏ லெட்டருங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த ரோட்டு வெர்போட பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, இதை வச்சு தான் இந்த சென்டென்ஸ் ஆனது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்போம். இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த கொடுக்கப்பட்டிருக்க சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்டுங்கிறத வந்து ஒரு வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஹூ டஸ் த ஆக்ஷன் இஸ் கால்டு சப்ஜெக்ட். வேர்புங்கிறது ஆக்ஷன் வேர்டு, ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் செய்கிறோமோ அதுதான் வந்து வேர்பு. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம செய்கிற வேலைக்கான என்ன வேலை செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம், ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஜெக்ட். இன்னொன்று பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு மாற்றணும்னா ஆப்ஜெக்ட் என்னவா மாறிடும், சப்ஜெக்டாக மாறிடும், சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்டாக மாறும். அப்போ லெட்டரை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. லெட்டருங்கிறது சிங்குலர் ஃபார்ம், அதனால் வாஸ். ரைட்டோட V3 வேர்பு ரிட்டன் பை மீ. V3 வேர்புங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு. அடுத்தது ஜிம் சோல்டு ஏ பைக் அப்படின்ட்டுருக்கு. ஜிம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சோல்டு அப்படிங்கிறது வேர்பு, ஏ பைக் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ ஏ பைக்கை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ஏ பைக்குங்கிறது சிங்குலர் ஃபார்ம், அதனால் வாஸ் போட்டிருக்கும். செல் சோல்டு, செல்லோட V3 வேர்பு சோல்டு பை ஜிம், இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால சோல்டுன்னு இருக்குது. அடுத்த சென்டென்ஸ் டிட் உஷா பை எ புக்குன்னு இருக்குது, கொஸ்டின் மார்க். டிட்டுங்கிறது இந்த இடத்துல ஆக்சிலரி வேர்பு, உஷாங்கிறது சப்ஜெக்ட்டு, பைங்கிறது மெயின் வேர்பு, ஏ புக்குங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல வாஸ், அதாவது இப்போ ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ஏ புக்குங்கிறது சிங்குலர் ஃபார்ம், அதனால் என்ன யூஸ் பண்ணுறோன்னா வாஸ் யூஸ் பண்ணுறோம். பையோட V3 வேர்பு பாட்டு பை உஷா. ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி இருக்குது, ஒரு சென்டென்ஸு என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஐ ஹீ ஷி இட் நேமுக்கு வந்து வாஸ் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். வி யூ தேக்கு வேர் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். பாசிவ் வாய்ஸ் இருக்கணும்னா ஆப்ஜெக்ட்டு வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3 வேர்ப் ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் இருக்கணும். அடுத்தது இதை எப்படி நம்ம மாற்றுறது, இதுக்கு சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்கோன்னா எக்ஸாம்பிள் த மேன் வாஸ் ரைட்டிங் ஏ லெட்டர் அப்படின்ட்டுருக்கு. இந்த மேன்கிறது தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட்டு, வாஸ் ரைட்டிங்கிறது வேர்பு, ஏ லெட்டருங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ ஏ லெட்டரை முன்னாடி கொண்டு வந்துடும். ஏ லெட்டருங்கிறது சிங்குலர் ஃபார்ம், அதனால் வாஸ் பீயிங், ரைட்டிங்கோட V3 வேர்ப் ரிட்டன் பை த மேன். அடுத்தது பாருங்கள், த கேர்ள்ஸ் வேர் சீயிங் சம் ஃபோட்டோஸ். த கேர்ள்ஸுங்கிறது சப்ஜெக்ட்டு, வேர் சீயிங்கிறது வேர்பு, சம் ஃபோட்டோஸுங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ சம் ஃபோட்டோஸை முன்னாடி கொண்டு வந்துடுறோம், ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துடுறோம். சம் ஃபோட்டோஸ் வேர் பீயிங், த சியோட V3 வேர்பு சீனு பை த கேர்ள்ஸு. இப்போ அதுக்கு அடுத்தது வாஸ் அனில் டெல்லிங் ஏ லை அப்படின்னு இருக்குது. வாஸுங்கிறது இந்த இடத்துல ஆக்சிலரி வேர்பு, அனில்ங்கிறது சப்ஜெக்ட்டு, டெல்லிங்கிறது வேர்பு, ஏ லை. இப்போ நான் இங்கே மெயின் வேர்புன்னு ஏன் போட்டிருக்கேன்னா இது வேர்பு ஆக்ஷன் வேர்டுங்கிறதுனால மெயின் வேர்பை போட்டிருக்கேன். இப்போ வாஸ் டெல்லிங் அப்படிங்கிறது வேர்பில் வந்துடும். இதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிக்கிறதுக்கு வந்து இப்போ மெயின் வேர்புன்னு ஏன்னா ஆக்ஷன் வேர்டு இஸ் கால்டு மெயின் வேர்ப். இப்போ இந்த இடத்துல டெல்லிங் மட்டும், இப்போ வாஸ் டெல்லிங்னு வந்திருக்கும்போது ரெண்டும் சேர்த்து வரும்போது மெயின் வேர்பு. இது நம்ம இங்கே எழுதும்போது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இதை அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ டெல்லிங்னு தனியாக வந்துச்சுன்னா ஒன்று ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் வரணும், இல்லைனா ஜெரண்டில் வந்திருக்கும். ஓகேவா. இதில் வாஸ் டெல்லிங்னு வந்திருக்கிறதுனால இது வேர்புன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஏ லையை முன்னாடி கொண்டு வந்துடுறோம். ஏ லைங்கிறது சிங்குலர் ஃபார்ம், அதனால் வாஸ் போட்டுக்கிறேன். பீயிங், டெல்லோட V3 வேர்பு டோல்டு பை அனில் கொஸ்டின் மார்க். அடுத்து பாருங்கள், வாஸ் ஹி ரீடிங் த புக் அப்படின்ட்டு ஆக்சிலரி வேர்பு, ஹீங்கிறது சப்ஜெக்ட், ரீடிங்கிறது வேர்பு, த புக்குங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. தி புக்குங்கிறது சிங்குலர் ஃபார்ம், அதனால் வாஸ் போடுறோம். ரூல் படி பீயிங், ரீடிங்கோட V3 வேர்பு ரெட் பை ஹிம். அடுத்தது வேர் கொஸ்டின் மார்க் போட்டுடணும். அடுத்தது வேர் தே ஈட்டிங் மேங்கோஸ். இதில் பார்த்தீங்கன்னா மேங்கோஸை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. மேங்கோஸுங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். அடுத்தது மேங்கோஸ், இது வந்து
வேர் யூஸ் பண்ணுறதுனால பீயிங், ஈட்டோட V3 verb ஈட்டன், பை, தெம், கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? அடுத்தது இப்படி தான் மாற்றணும். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்குறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஐவி யூதே ஹிஷி இட் நேம்ங்கிறது சப்ஜெக்ட், இதுவெல்லாம் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது வரக்கூடிய வேர்பானது ஹேட் ப்ளஸ் V3 verb வந்திருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும். இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு வேர்பு ஆப்ஜெக்ட் இருக்கும். பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட்டு ஹேடு ப்ளஸ் பீனு ப்ளஸ் V3 verb ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் இருக்கும். தே ஹேட் பிளேடு கிரிக்கெட், தேங்கிறது சப்ஜெக்ட், ஹேடு பிளேடுங்கிறது வேர்பு, கிரிக்கெட்டுங்கிறது ஆப்ஜெக்ட்டு. இப்போ கிரிக்கெட் இதுபடி ரூல் படி ஹேடு போட்டுக்கோங்க, பீனு, பிளேயோட V3 verb பிளேடு, பை, தே வந்து தெம்மாக மாறிடும். அடுத்த ஹேடு வினோத் பாட் ஏ கார், கொஸ்டின் மார்க் இருக்குது. இப்போ இதை வந்து ஏ காரை முன்னாடி கொண்டு வந்துட்டிங்கன்னா ஏ காரு, ஹேடு, பீன், பை, பாட்டோட V3 verb பாட்டு தான், பை, வினோத்து, கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூ ஹேட் ரிட்டன் தீஸ் லெட்டர்ஸ் அப்படின்ட்டு. ஹூ ஹேட் ரிட்டன் தீஸ் லெட்டர்ஸில் இது ஹூங்கிறது கொஸ்டின் வேர்டு, ஹேடுங்கிறது ஆக்சிலரி verb, ரிட்டன் அப்படிங்கிறது V3 verb, தீஸ் லெட்டர்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஹூ என்னவா மாறிடும்னா பை ஹூமாக மாறிடும். அது சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் ஹேடு தான் போட போகிறோம். ஆப்ஜெக்ட் கொண்டு வந்துடும். தீஸ் லெட்டர்ஸு, பீனு, ரிட்டனோட V3 verb ரிட்டன், கொஸ்டின் மார்க். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.